திருவள்ளூரில் மூதாட்டியை தாக்கி பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக எதிர்வீட்டில் குடியிருந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். 5000 ரூபாய் கடன் கேட்டு கொடுக்காத ஆத்திரத்தில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த புது கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. 85 வயதான இவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 11ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் மூதாட்டியை இரும்பு ராடால் தாக்கியுள்ளார். பின்னர் பீரோவில் இருந்து ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். வீட்டிற்குள் சத்தம் கேட்டதை தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்துள்ளனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த மூதாட்டியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையில் ஈடுபட்டவரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மூதாட்டியின் வீட்டிற்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டன. அத்துடன் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அப்பொழுது வீட்டில் மூதாட்டி 11 இடங்களில் மறைத்து வைத்திருந்த சேமிப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வீட்டில் 86 லட்சம் ரூபாய் இருந்ததைக் கண்டு ஒரு கணம் போலீசாரை திகைத்து போய் உள்ளனர். உடனே உறவினர்களை வரவழைத்து அந்த பணத்தை அவர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த பணத்தை கொள்ளையடிக்க யாரேனும் திட்டமிட்டு கைவரிசை காட்டினார்களா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இறுதியாக மூதாட்டியின் வீட்டின் எதிரே வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வரும் 20 வயதான சுப்ரியா என்ற பெண்ணை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்தான் மூதாட்டியை இரும்பு ராடால் தாக்கிவிட்டு கைவரிசை காட்டியது அம்பலமானது. சில நாட்களுக்கு முன்பு சுப்ரியா மூதாட்டி ராஜேஸ்வரியிடம் 5000 ரூபாய் கடன் கேட்டுள்ளார். ஆனால் அவர் கடன் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் சம்பவத்தன்று மூதாட்டி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவரை தாக்கியுள்ளார். பின்னர் பீரோவில் இருந்து 1,80,000 ரூபாய் பணம் மற்றும் 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் இருந்த பணம் மற்றும் நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். ஆனால் எவ்வளவு நகை பணம் மீட்கப்பட்டது என்பதை போலீசார் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து சுப்ரியாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மூதாட்டி ராஜேஸ்வரி தனது வீட்டில் பல்வேறு இடங்களில் கட்டுக்கட்டாக லட்சக்கணக்கில் பணம் வைத்திருந்துள்ளார். எனவே இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூதாட்டியை இரும்பு ராடால் தாக்கி பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக எதிர்வீட்டில் குடியிருந்த இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.